பலூச்சிஸ்தான் தான் இனி எங்கள் நாடு, பாகிஸ்தானிலிருந்து பிரிந்துவிட்டோம் என பலூச் விடுதலை படையினரின் இந்த முக்கிய அறிவிப்பு தான் பாகிஸ்தானை அதிர வைத்துள்ளது. பாகிஸ்தானின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, விரிவாக பார்க்கலாம். பாகிஸ்தானின் தென்மேற்கில் அமைந்துள்ள பலூச்சிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி பலூச்சிஸ்தான் விடுதலை படையினர் பல ஆண்டுகளாக ஆயுதமேந்தி போராடி வருகின்றனர். இதற்கிடையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்ற போது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பலூச்சிஸ்தான் விடுதலை படையினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதல் குறித்து பேசிய பலூச்சிஸ்தான் விடுதலை படையின் செய்தி தொடர்பாளர் ஜியந்த் பலோச், இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது ஆக்கிரமிப்பு பலூச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ISI உளவு அமைப்புக்கு எதிராக ஒருங்கிணைந்த தாக்குதல்களை பலூச்சிஸ்தான் விடுதலை படை நடத்தியது. இந்த தாக்குதல் எதிரியை அழிப்பது அல்ல, தற்காப்பு நிலைகள் மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்துவதுதான் இதன் நோக்கம் என குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவிலிருந்து அரசியல், ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு ஆதரவை பெற்றால் பலூச் தேசத்தால் இந்த பயங்கரவாத அரசை ஒழிக்க முடியும் என பலூச் விடுதலை படை நேற்று முன்தினம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருந்தது. இந்த அறிக்கை இந்தியாவின் ஆதரவை பலூச் நாடுவதாகவே கூறப்படுகிறது. இப்படி பரபரப்பான சூழலில்தான் பலூச் விடுதலை படையினர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த அறிவிப்பு தான் ஒட்டுமொத்த உலக மக்களின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து பலூச்சிஸ்தான் சுதந்திரம் பெற்றதாக அறிவித்துள்ளனர். பாகிஸ்தான் கொடியை அகற்றிவிட்டு பலூச்சிஸ்தான் கொடியை பறக்கவிட்டு தனிநாடு அறிவிப்பை கொண்டாடி வருகின்றனர். இதில் குறிப்பாக பலூச்சிஸ்தான் வான்பகுதி, கடல் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் ராணுவம் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும், காவலர்கள் மற்றும் அரசு நிர்வாகத்தில் உள்ள பலூச் அல்லாதவர்கள் உடனடியாக பலூச்சிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். பலூச்சிஸ்தானின் சுதந்திரத்தை ஐநா மற்றும் உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டுமின்றி பலூச்சிஸ்தானில் விரைவில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்றும், அமைச்சரவையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் எனவும் முக்கிய அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே இந்தியா நடத்திய தாக்குதலில் நிலைகுலைந்து நிற்கும் பாகிஸ்தானுக்கு பலூச்சிஸ்தான் விடுதலை படையின் இந்த திடீர் அறிவிப்புதான் மேலும் தலைவலியை உண்டாக்கியுள்ளது. பாகிஸ்தானின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.